சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் எல்லாமே வெளியில வந்துடுறாங்க. இன்னும் ஸ்ட்ரீட் கிளாஸ்ல இருந்து யாரும் வரலாம். ஷர்மி வருவானா வரமாட்டாளோ? ஷர்மி எதுக்கு இப்ப ஸ்ரீயை கூப்பிடுற? இல்ல ஒரு முக்கியமான விஷயம், அதுக்குதான் அவளை கூப்பிடுறேன். ஸ்ரீ ஆமாண்டி, நானும் அவளை கூப்பிடணும்னு நினைச்சேன். எனக்கும் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு, அவகிட்ட கண்டிப்பா கேட்கணும்டி. கூப்பிடுறீ அவளை? ஏய், இப்ப படிப்பை பத்தி கேட்கறதுக்கான நேரமா இது? இப்பதானே காலேஜ் முடிஞ்சது, இப்பவும் படிப்பை பத்தியா? கொஞ்சம் அமைதியாடி. நானே வேற விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக அவளை கூப்பிடுறேன், நீ என்னடா படிப்பை பத்தி கேட்கணும்ன்ற? வேற விஷயமா? இவ எதை பத்தி கேட்க போறா? ஐயோ, இவ எதை பத்தினா கேட்டுட்டு போட்டோம். எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல டவுட் இருக்கு, அது ஸ்ரீயால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நம்ம கேட்டுருவோம். ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, உன்னதாண்டி. என்னடி நம்ம பக்கத்துல இருந்து இவ்ளோ காட்டு கத்து கத்துறோம், கொஞ்சம் கூட காதுல வாங்காம இருக்கா? நம்ம இவ்ளோ தூரம் கூப்பிட்டுட்டு மேடம் காதுல வாங்காம இருக்காங்கன்னா இந்த இடத்துல சீனியர் சக்தி இருக்கணுமே. இருந்தா மட்டும்தான் மேடம் நம்ம கூப்பிடுறது காதுல விழாது. இரு பாத்துருவோம். நான் நினைச்சேன் இதுவாதான் இருக்கும்னு. நான் சொல்லல, என் கெஸ்ஸிங் தப்பாதே. அங்க சீனியர் சக்தி இருக்காருல, அதான் இப்ப ஸ்ரீக்கு நம்ம பக்கம் திரும்பறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம என்னதான் காட்டி கத்து கத்துறாலும் இவ திரும்பவே மாட்டா. இப்ப என்னடி சொல்ற? அப்போ ஸ்ரீயும் சீனியர் சக்தியும் லவ் பண்றாங்களா என்ன? அட நீ வேற ஷர்மி, இங்க கதையே வேற. என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. என்ன கதையே வேற? இவ இந்த அளவுக்கு சீனியரை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கானா? அப்போ இது அதுவாதானே இருக்கணும். ஷர்மி, உன் கெஸ்ஸிங் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்ரீ தான் சீனியர் சக்தியை உருக்கி உருக்கி காதலிச்சிட்டு இருக்கான். ஆனா அவருக்கு நம்ம ஸ்ரீ மேல சின்னதா கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னடா சக்தியோட காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கு? ஏய் ஸ்ரீ, உன்னை பிக்கப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். உன் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்திருக்கானா? வேற என்னவா இருக்கும்? உன்னை பிக்கப் பண்ணி கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். சோ ஸ்வீட். அச்சோ பாவம், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றியாடா? ஆனா நீ வெயிட் பண்றது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்ச நேரம் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிறேன், அப்புறமா நீ என்ன பிக்கப் பண்ணிட்டு போ. ஏய் பர்வீன், நீ சொல்றது உண்மையா? அப்போ சீனியருக்கு ஸ்ரீ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமாண்டி, எனக்கு தெரிஞ்சு சீனியருக்கு ஸ்ரீ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்லணும்னா அவரு நம்ம ஸ்ரீயை அவாய்ட் பண்றாருன்னா எங்களுக்கு தோணுது. ஆனா இது ஸ்ரீக்கே புரியலன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். ஏய் பர்வீன், அப்ப நீ என்ன சொல்ல வர? ஸ்ரீ லவ் பண்றா, ஆனா சீனியர் லவ் பண்ணலையா? ஆமா, ஸ்ரீயே அவரை லவ் பண்றா. அது ஒண்ணு இல்லடி ஷர்மி, நம்ம ஸ்ரீயோட அப்பாவும் சீனியர் சக்தியோட அப்பாவும் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். உனக்கு தெரியுமா? அவங்க வீடு கூட பக்கத்து பக்கம் தான். அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல தான் வீடே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா டீட்டெயில்ஸ் தெரியல. இவங்க தான் ஃபேமிலி பார்ட்னர்ஸ்லாம். அதனால சின்ன வயசுல மேபி ஸ்ரீக்கு சக்தி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்ரீயோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இதுதான் விஷயமா? ஓகே. ஆனா ஏன் நம்ம சீனியருக்கு ஸ்ரீ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல? எனக்கு தெரியலடி. ஒருவேளை சீனியர் ஹேண்ட்ஸமா இருக்கார்ல, அது மட்டுமா? நம்ம காலேஜ் கேர்ள்ஸுங்களோட க்ரஷ் அவரடி. எல்லா கேர்ள்ஸும் அவர் பின்னாடி சுத்தன்னு சுத்துறாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் எந்த பொண்ணுக்கிட்டையும் லவ் பண்றேன்னு சொன்னதா எனக்கு தெரியல. எல்லார்கிட்டையும் பேசுவாரு, பழகுவாரு. பட் இது வரைக்கும் யார்கிட்டயும் ஃபோன் நம்பர் கூட வாங்கினது இல்லை. அந்த மாதிரி ஒரு டீசன்ட் காய் தான். ஆனா ஏன் ஸ்ரீயை அவாய்ட் பண்றாரு எனக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ஜோடியை தேடிட்டு இருக்காரோ என்னமோ. சொல்ல முடியாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கூட அவர் தேடுறாரோ என்னமோ. இந்த மாதிரியா? பார்க்கலாம். ஷர்மி, ரொம்ப கனவு காணாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா, நீ என்ன சீனியரை ஒரு மார்க்கமா பாத்துட்டு இருக்க? என்னடி, உனக்கும் அவரு உன்னோட க்ரஷா மாறிட்டாரோ? மேபி. யாருக்குதான் இப்படி ஒரு பையனை பிடிக்காம இருக்கும்? He's looking so handsome. ஐயோ ஷர்மி, இப்படி ஏதோ ஸ்ரீ முன்னாடி சொல்லி வைக்காதடி. நீ வேற, அவன் சீனியர் மேல உயிரே வச்சிட்டு இருக்கான். ஆனா சீனியர் தான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்கு ஸ்ரீயை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. ஸ்ரீ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியாமா? சக்தி சக்தின்னு அவர் பின்னாடியே சுத்துறா. ஆனா அவர் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. பர்வீன், பிடிச்சாதானே கண்டுக்க முடியும். பிடிக்கலன்னும் போது வேற வழி இல்லைல்ல, அவாய்ட் பண்ணி தானே ஆகணும்.
அதுதானே சீனியர் பண்றாரு. சீ, இருந்தாலும் தப்பு இல்லடி. உனக்கு ஸ்ரீயை பத்தி தெரியாது. ஸ்ரீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ஷீ இஸ் இன்னசென்ட். ஆனா ரொம்ப புத்திசாலி. நம்ம கிளாஸ் டாப்பர் அவதான், உனக்கு தெரியும்ல. பர்வீன், உனக்கு தான் சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அவ புத்திசாலி கிளாஸ் டாப்பர்ங்கிறதுக்காகலாம் அதுக்காக சீனியர் அவளை லவ் பண்ண முடியுமா என்ன? அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே லவ் பண்ண முடியும். ஷர்மி, நான் ஒன்றும் அதுக்காகலாம் அவர் லவ் பண்ணணும்னு சொல்ல வரல. நீ ஸ்ரீகிட்ட பேசி பார்த்தனா தெரியும். மூச்சுக்கு 300 தடவை சக்தி சக்தி சக்தின்னு சக்தி பேரை மட்டும்தான் சொல்லுவாளே, வேற யார் பேரையும் சொல்ல மாட்டா தெரியுமா? அந்த அளவுக்கு சீனியரா அவ விரும்புறா. அதுக்காக தான் அவர் லவ் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? பர்வீன், நான் ஒன்னும் தப்பா சொல்லல. பிடிச்சாதானே விரும்ப முடியும். பிடிக்காம விரும்பணும்னாக்கா அது தப்பு இல்ல. யாரும் யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. உன் பேச்சும் பார்வையும் ஒன்றும் சரியில்லையே. ஷர்மி, கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிரு. அப்புறம் ஸ்ரீக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான், அவ பேயாட்டம் ஆடிடுவா பாத்துக்க. நல்ல பொண்ணுதான், யாருக்கிட்டே அவ சண்டைலாம் போட மாட்டா. இருந்தாலும் அவ மனசை காயப்படுத்துற பேரு நமக்கு வேணாண்டி, சரியா? சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆகுது. இன்னும் இவ்வளவு நேரமா கிளாஸ் முடியலாம்? ஐயோ சக்தி, போற வரவெல்லாம் நம்மளை பாக்குறாளே. ஆமா, திடீர்னு இந்த பக்கம் வந்து நின்னா அப்படிதான் பாப்பாளுங்க. இதுக்கு மேல எங்க நிக்கணுமா? சரி, அவ வந்திருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவோம். வெளியில கேட்ல வச்சு பிக்கப் பண்ணிப்போம். சக்தி, சக்தி பயந்துட்டியா? பயப்படாத, நான் தான். நீதானா? ஸ்ரீ, கொஞ்சம் நகர்ந்து நில்லு. சக்தி, நீ எனக்காக தானே இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த. நான் பார்த்தேன், நான் வரலன்னதும் நீ டென்ஷன் ஆகி ரொம்ப நேரமா டென்ஷன்ல நின்னுட்டு இருந்தது. நான் இவ்வளவு நேரம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரலன்னு நான் டென்ஷனா வேற ஆயிட்டேன். ஐயோ கடவுளே. ஸ்ரீ, தள்ளி நில்லு ஸ்ரீ, எல்லாரும் பாக்குறாங்களா? இவ்வளவு கடவுள் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும். நல்ல வேலை வந்துட்டோம். ஐயோ, ஸ்ரீ வேற இவ்வளவு பக்கத்துல நிக்கிறான். இவன் ஏதாவது தப்பா நினைச்சிட்டானா? ஸ்ரீ, ஸ்ரீ சொல்றலாமா, கொஞ்சம் நகர்ந்து போமா. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் நகர்ந்து போறேன். நல்ல பண்ண, நகர்ந்து போமா. போதுமா? சரி சக்தி, நம்ம வீட்டுக்கு போலாமா? டைம் ஆயிடுச்சு, வா போவோம். போகலாமே. இவகிட்ட எப்படி பேசுறது? இந்த சக்தி ஏதாவது பண்ணு, பேசணுமே. சீனியர், இவன் நம்ம கூப்பிடலாம், என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்ன? ஏய் ஷர்மி, என்னடி, எதுக்கு சக்தியை கூப்பிட்ட? என்ன வேணும்? இல்ல ஸ்ரீ, நான் சீனியர் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் நகர்ந்துக்கிறியா? அவர்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும். அதான். டவுட்டா? அதுவும் சக்தி கிட்டயா? என்ன கேட்க போற? நீ எது வந்தாலும் என்கிட்டே கேளு, நான் உனக்கு கிளியர் பண்றேன். என்ன டவுட்? சப்ஜெக்ட் வைஸா இல்ல வேற எதுனா டவுட்டா? நீ எந்த டவுட் கேட்டாலும் நான் உனக்கு கிளியர் பண்றேன், சொல்லு. ஸ்ரீ, அவங்க என்கிட்ட தான் எதை கேட்கணும்னு சொல்றாங்க, நீ கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க, என்ன டவுட்? அதுக்கு இல்ல சக்தி, நீ எனக்காக தான் இங்க வந்திருக்க. இந்த டைம்லயும் அவ உன்கிட்ட பேசினா நீ என்கிட்ட பேச முடியாதுல்ல, டைம் போயிடும்ல. ஸ்ரீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இப்படி தள்ளி. இதயம் வெளியேறி அலைகின்றதே, காதல் இதுவா? எப்படி சொல்வேன் புரியும்படி ஆளை விடுடா. என்ன சீனியரோட பார்வையும் இந்த ஷர்மியோட பார்வையும் சரியில்லையே. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஒருத்தர் ரெண்டு பேரும் முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சக்தி, ஏ ஷர்மி, சொல்லு ஸ்ரீ. என்னடி, ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்ன சக்தி கிட்ட. டவுட் கேட்பேன்னு பார்த்தா ஆன்னு பார்த்துட்டு இருக்க. என்ன டவுட்? சீக்கிரம் கேளு. சக்தி பாவம், எனக்காக வந்தவன் இப்போ உனக்காக நின்னுட்டு இருக்கான். சீக்கிரம் கேளு, எங்களுக்கு டைம் ஆகுதுல, வீட்டுக்கு போகணும்ல. கண்டிப்பா டவுட் கேட்கணும்னா, ஆனா டவுட் கேட்க இது சரியான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி சீனியர், நான் என் டவுட்டை இன்னொரு நாள் கேட்குறேன். ஆமா ஆமா, டவுட் கேட்க இது சரியான இடம் இல்லை, நம்ம அப்புறம் பேசுவோம். ஆமா சீனியர், நம்ம அப்புறம் பேசுவோம். நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஆமா, எப்படி போவீங்க? சக்தி, அவ எப்படி போனா உனக்கு என்ன? அவ காலேஜ் பஸ் வரும்ல, அதுல போவா. நீ வா, நம்ம போவோம். ஆமா, காலேஜ் பஸ் வரும், அதுல போயிடுவேன். அப்போ தினமும் காலேஜ் பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இது என்ன கேள்வி சக்தி? அவதான் சொல்றாள காலேஜ் பஸ்ல போவேன்னுட்டு, அப்படிதான் போயிட்டு வரா. ஏ ஷர்மி, அப்படிதானடி? ஆமா சீனியர், நான் காலேஜ் பஸ்ல தான் போவேன், காலேஜ் பஸ்ல தான்
வருவேன். சரி சரி, நான் கிளம்புறேன். சரி சக்தி, நம்ம போலாமா? ம், போகலாமே. அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன். போகலாம். ஓகே சீனியர், எங்களுக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறோம். ம், கிளம்புங்க. நாளைக்கு பார்ப்போம். ஓகே சீனியர், பாய். சரி சரி, சீக்கிரம் போ, பஸ் போயிட போகுது. ஏய் பர்வீன், நீங்க போலாம். போலாம் ஸ்ரீ. ஏய் ஷர்மி, வா, நேரம் ஆகுது. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடி அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். அவன் மட்டும் இங்கே ஒரு நடை வந்தாய், ஹரிடஜன் பிள்ளை பெற்ற கையில் தருவேனே. அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும், அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும், ஐயோ சந்தன நிறமும் பிடிக்கும், அந்த சாகின்ற நடையும் பிடிக்கும். ஏய் ஷர்மி, ஏய் ஷர்மி, உன்னை தாண்டி பர்வீன் கூப்பிட்டு இருக்கான். போலாம். சக்தி, வா, நமக்கு நேரம் ஆகுது, நம்ம கிளம்புவோம். ம், கிளம்புவோம். கிளம்புறேன். சரி சரி, வா கிளம்புவோம். சக்தி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீயே வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இப்படிதான் தினமும் நானே வரேன், வந்து சீக்கிரமே கூட்டிட்டு போறேன். நிஜமாவா? ஐயோ சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். சின்ன பூ ஒன்று பார்வையில் தாங்குமா, உன்னை சேராமல் என் விழி தூங்குமா, தனிமை உயிரை வதைக்கின்றது, கண்ணில் தீ வைத்து போனது நியாயமா, என்னை சேமித்தவை நெஞ்சில் ஓரமா, கொலுசும் உன் பேர் ஜபிக்கின்றது. சக்தி, நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல, நானே சொல்றேன் கேளு. அது என்னது தெரியுமா? இன்னைக்கு நீயாவே என் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை தேடி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப, அதுதான் எத்தனை நாட்டி நானே உன்னை தேடி தேடி வருவேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன தேடி வந்திருக்க. அது மட்டுமா, இனிமே தினமும் இப்படி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன பாரு, அது அதை விட சந்தோஷமா இருக்கு. என்னடா இவ பைத்தியம் மாதிரி இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறானேன்னு பாக்குறியா? பின்ன என்ன, எப்பவுமே நான் வந்து உன்னை தேடி தேடி வருவேன். ஆனா இப்போ நீ என்ன தேடி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு தெரியுது, ஆனா அதை வெளியே காட்டுறதுக்கு நீ வெட்கப்படுற, அப்படிதானே? வெட்கப்படாத சக்தி, அதான் நம்ம வீக்க முடிவு பண்ணிட்டாங்களே, எனக்கு நீ தான், உனக்கு நான் தானே, அப்புறம் எதுக்கு வைக்கப்படுற? ஓ, காலேஜ்ல யாராவது பார்த்து உனக்கு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு உனக்கு பயமா இருக்கா? இருக்கும் தான், ஏன்னா என்னையே கிண்டல் பண்ணி தானே இருக்காங்க. சரி சரி, கொஞ்சம் நம்ம இதுவாகவே நடந்துப்போம் காலேஜில், சரியா? ஐ லவ் யூ. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிற, வெளியில காட்ட மாட்டேங்கிற. எனக்கு எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து இருப்போன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு. அத்தை என்னை மருமகன்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு தெரியுமா? அத்தை உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம காலேஜில் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறானுங்க. இவ்வளோ அழகான ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியடி, அவனும் உன்னை லவ் பண்ணுறான், நீயும் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சி எல்லாரும் நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க சக்தி. எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும்னுட்டு, அதனால நீ காலேஜில் மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு. ஆமாம், நீ இப்படியே இரு, அதான் நல்லது. இல்லைன்னா இவளுங்களாம் பொறாமப்பட்டு எங்க நம்மளை பிரிச்சிருவாளுங்களோன்னு எனக்குமே சின்னதாக பயம் இருக்கு. சக்தி, ஐ லவ் யூ சக்தி. உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உன்னை நான் எதுக்காகவும் கவலைப்படவே விட மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். உன்னை நான் அவ்வளோ சமத்தாக பார்த்துப்பேன். நீ என்னை அப்படிதானே பார்த்துப்பேன், தெரியும். நீ என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்கிறேன்ல, நீ எப்போ எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன்? ஏ ஸ்ரீ, நீ இப்போ எப்படி சொல்லுவாங்க? அவனுக்கு வெக்கமா இருக்கும்ல. நீ ஃபோட்டோவில் தானே சொல்கிற, நேரில் இது வரைக்கும் சொன்னது இல்லைல்ல. அந்த மாதிரி தான் சக்திக்கும் இருக்கும். சக்தியும் நம்ம ஃபோட்டோ பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பான். அவனை நம்ம ஃபோட்டோ கிட்ட தான் ஐ லவ் யூ சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் 2 பேரும் லவ் சொல்லிப்போன்னு நினைக்கிறேன். இது எப்படியோ சொன்னா சரிதான். லவ் யூ சக்தி. துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன்,
கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் செவ்வந்தி பூவின் நடுவில் பார்த்தேன் தேசிய கொடியில் சக்கர் பார்த்தேன் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாணயம் உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை இங்கு சேர்த்தாய் நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்தேன். ஹாய் டார்லிங், சாரி. நீங்க இன்னும் கொஞ்சம் நாளா இங்க இருந்து ஷிஃப்ட் ஆக வேண்டியது வரும். என்ன பாக்குறீங்க? ஆமா, இந்த இடத்துக்கு ஆள் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாளும் நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பணும். நீங்களும் கிளம்புனதும் அவ இங்க வருவான். அவ மட்டும்தான் இங்க இருப்பான். என் மனசுக்கு ஏத்தவன் வந்துட்டான். சீக்கிரமே அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சைட்லயே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. சீக்கிரமாவே அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு உங்க எல்லாரையும் இங்க இருந்து கிளப்பிட்டு இந்த இடத்துக்கு அவ சீக்கிரமே கொண்டு வந்து வச்சிருவேன். சாரி டார்லிங், என் மேல கோவப்படாதீங்க. தி சக்தி, ஓவர் இமேஜினேஷன்ல போவாத. முதல்ல லவ் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ போட்டோ ரூமுக்கு வரும். போட்டோ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் ரூமுக்கு வருவான். எப்போ அவகிட்ட லவ் சொல்ல போறேன்னு தெரியல. ஷர்மி, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததுமே நான் கவுந்துட்டேன். நமக்கு இப்படி தோணுது, அவளுக்கு டி சக்தி அவளும் உன்னை பார்த்த பார்வை மார்க்கமா தான் இருந்தது. அவ ஏதோ டவுட்னு சொன்னாலே அந்த டவுட்டுக்கு பின்னாடி வேற என்னமோ அர்த்தம் இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா அவளுக்குள்ளயும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன, வர வச்சிருவோம். கண்டிப்பா வர வச்சிருவேன். ஷர்மி, உன்கிட்ட பேசணும்டி, எப்படியாவது பேசணும். சீக்கிரமே பேசி பழகி எல்லாவும் உன்கிட்ட சொல்லணும். இதுக்கு நான் எப்படி பண்றது, எப்படி நம்ம பண்றது? அதான் நம்ம ஸ்ரீ இருக்கால, ஸ்ரீ இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஸ்ரீயை வச்சுதான் ஷர்மியை இழுக்கணும். கரெக்டா சக்தி, ஸ்ரீயை வச்சுதான் ஸ்ரீங்கிற வலையை போட்டு ஷர்மிங்கிற மீனை இழுத்துருவோம். ஷர்மி, சீக்கிரமா இந்த சக்தியோட வந்து அட்டாச் ஆயிடு. வந்துடுடி, வராம இருந்துடாத. உனக்கு அதுதான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. உன்னை பார்த்ததும் டோட்டலாக கவுந்துட்டேன்டி. எனக்கு எப்படியெல்லாம் ஒருத்தி ஒய்ஃபா வரணும்னு நினைச்சனும் அதுல எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்குடி. அழகு, ஸ்டைலு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எதுவுமே மிஸ் ஆகல. அதனால உன்னையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஷர்மி, சக்தி, எல்லாமே நல்லா மேட்ச் ஆகுது. இதை விட வேற என்ன வேணும்? உங்ககிட்ட நான் எதிர்பார்த்த அழகும் இருக்கு, நான் எதிர்பார்த்த எல்லாமே இருக்கு. எல்லாமே நான் எதிர்பார்த்தது இருக்கும்போது இனி எதுக்குடா சக்தி வெயிட் பண்ணணும்? சீக்கிரமா ஸ்ரீயை வச்ச ஷர்மியை இழுக்கிறேன். ஷர்மி, லவ் யூடி. கோடி பொண்ணு